நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை மாதம் மகர ராசியில சூரியன் பயணம் செய்யும் மாதம் மகர மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. தை மாதத்தின் நாள் சூரியன் தட்சிணாயன பாதையில் இருந்து உத்தராயண பாதைக்கு அடியெடுத்து வைக்கின்ற நாளாகும். இதை உத்தராயண புண்ணிய காலம் என அழைக்கிறோம். நம்ம நாட்டுல பொதுவா எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்துல ஆரம்பிப்பதுதான் வழக்கம். தேவர்களுடைய உலகத்திற்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத காலம் இரவு காலம் முடிந்து உத்தராயணம் எனும் 6 மாதம் பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம் என்பதனால இந்த தை மாதம் மிகவும் பெருமை வாய்ந்ததாக கருதப்படுது. அப்போதான் பித்ருக்கள் உலகின் கதவும் திறக்கப்படுது. ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில் தான் அறுவடை செய்யப்படுது. அதனால தான் இது அறுவடை மாதம் எனவும் அழைக்கப்படுது. அப்படிப்பட்ட தை மாதத்தின் சிறப்புகளையும் தை மாதத்தில் வரும் முக்கிய விரத நாட்களையும் விசேஷ நாட்களையும் இந்த ஒரே காணொளி மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையா எங்களுடைய காணொளியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப காணொளியை தொடரலாம். தை பிறந்தால் ஒளி பிறக்கும், ஒளி பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்முடைய பண்டைய தத்துவம். ஆடிப்பட்டம் தேடி விதைத்து பயிரை பேணி வளர்த்து அறுவடை செய்து புது நெல்லை குத்தி விவசாயிகள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுகின்ற வெற்றி திருநாள் தை பொங்கல். கால்நடைக்கு நன்றி செலுத்த மாட்டு பொங்கல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என்று காளை மாடுகளில் நடக்கும் வீர விளையாட்டு நடத்தப்படுகிறது. இதுக்கு ஏறு தழுவுதல் என்று நமது பண்டைய தமிழர்கள் பெயர் வச்சு பெருமைப்படுத்தி இருக்காங்க. அன்பை பரிமாறிக்கொள்ள காணும் பொங்கல். இது மட்டும் இல்லாம கந்த புராணத்துல தன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி வேளாக மாற்றி சக்தி வேளாக சூரபத்மனை வதம் செய்த முருகனுக்கு பார்வதி வழங்கின வேலும் இந்த தை மாதத்தில் தான். ஆடி அமாவாசை மாதிரி தை அமாவாசையும் பித்ருக்கள் கடன் செய்ய மிக சிறப்பான நாளாகும். இந்த மாதத்தில் பல்வேறு விழாக்களும் பல வழிபாட்டு முறைகளும் பின்பற்றப்பட்டு வருது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தை பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி போன்ற விழாக்களும், சபல ஏகாதேசி, புத்ரதா ஏகாதேசி, பைரவ வழிபாடு, வீரபத்திரர் வழிபாடு, சாவித்ரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளும் இந்த மாசத்துலதான் பின்பற்றப்படுகிறது. மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவியா சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாதத்தின் முதல் நாளை தை பொங்கலாக கொண்டாடுறோம். தை மாத வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் விரதம் இருப்பவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திர பேரு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தை மாதம் தரையும் குளிரும் என்று தை மாதத்தை பற்றியும் தை மாத குளிரையும் பனியையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. மற்ற மாதங்களில் எல்லாம் தரையில் படுத்து புரண்டாலும் தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை நம்மால் வெறும் கட்டாந்தரையில் கால் வைக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு குளிரும் பனியும் நம்மை உறைய வைக்கும். ஜோதிடத்தின்படி பூமியை 2ஆக பிரிப்பது போல் ஆகாயத்தை 2ஆக பிரிப்பாங்க. அதை சூரியன் பகுதி, சந்திரன் பகுதி என சொல்லுவாங்க. அதில் மகரத்தில் இருந்து கடகம் வரை சந்திரனுடைய பகுதிகள் வரும். இந்த மாதத்தில் இருந்து சூரியன் பகுதி துவங்குகிறது. இந்த மாதத்தில் சூரிய பகுதி வலிமை அடைகிறது. அடுத்ததாக தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. உமையம்மை வேலனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என கருதப்படுகிறது. ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி அமாவாசை முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை. அதுல தை அமாவாசையும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அடுத்ததாக தேய்பிரையில் வரும் ஏகாதேசி சபல ஏகாதேசி என அழைக்கப்படுகிறது. இந்த நாட்கள்ல உணவின்றி விரத முறை மேற்கொண்டு வழிபாடு செய்ய நாம் செய்யும் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம்.
அடுத்ததாக தை மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி திதியானது புத்திரதா ஏகாதசி எனவும் சந்தான ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் ஏகாதசி விரதம் மேற்கொள்வோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக சாவித்ரி கௌரி விரதம். தை 2ஆம் நாள் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. 16 வயது மார்க்கண்டேயனுக்கு நீண்ட ஆயுளை பெற சிவபெருமான் அருளிய விரதம் இது. இந்த விரதத்தோட சிறப்பினை மார்க்கண்டேயன் தர்மனுக்கு கூறி தர்மனும் இந்த விரதத்தை பின்பற்றியதாக கூறப்படுகிறது. தை மாதத்தின் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் பைரவ விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. சனிதோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம். தாமரை பூ மாலை, வில்வ மாலை, தும்பை பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்த மாலைகள். வாசனை தரும் பூக்கள் மாலைகளை தவிர அனைத்து மாலைகளும் பைரவருக்கு சாற்றப்படுகிறது. அடுத்ததாக வீரபத்திரர் வழிபாடு. வீரபத்திரர் வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம். இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் நவகிரக தோஷம் நீங்கும். தை மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற பஞ்சமிக்கு வசந்த பஞ்சமி என்று பெயர். இது சரஸ்வதி தேவி அவதரித்த நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். பரிகாரத்திற்கும் தை மாதமே சிறந்ததாக கருதப்படுகிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த மாதத்தில் தான் பல பரிகாரங்களை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பல நல்ல திட்டங்கள் அந்த மாதத்தில் துவங்கியுள்ளார். நெற்களஞ்சியத்தில் இருந்து பழைய நெல்களை கொடுத்துவிட்டு அல்லது விற்றுவிட்டு புதிய நெல்களை கொள்முதல் செய்து கொள்வார். நெற்களஞ்சியத்தில் இருக்கும் தானியங்களை மக்களுக்கு தான தர்மம் செய்து விடுவார். தான தர்மங்கள் செய்வதற்கும் உகந்தது தை மாதம்தான். தை மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களாகும். திருமணம் ஆன பெண்கள் தங்கள் மாங்கல்ய பாக்கியத்தை அதிகரிக்க செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு செய்யலாம். கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யலாம். தை மாத வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து அம்மனை ஆவகானம் செய்து பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்துவிட்டால் வீட்டில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. தை வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும், கணவனின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். சூரிய பகவான் ஆண்மை, ஆற்றல், வீரம் போன்றவற்றை தரும் ஆற்றல் படைத்தவர். மனதுக்கு அதிபதியான சந்திரன் மகிழ்ச்சி, தெளிந்த அறிவு, இன்பம், உற்சாகம் போன்றவற்றை தரவல்லவர். இத்தகைய பெருமைகளை எல்லாம் தருகின்ற சூரிய சந்திரர்களை தாய் தந்தை இல்லாதவர்கள் தை அமாவாசை அன்று வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்றாகும். இது ஏகாதசி திதியோடு இணைந்து வர்றது ரொம்பவும் சிறப்புக்குரிய விஷயமா இருக்கு. செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கே ஏகாதசி திதி துவங்கிவிடுது. செப்டம்பர் 28ஆம் தேதி மாலை 6-9 வரைக்கும் ஏகாதசி இருக்கு. இதனால ஏகாதசி விரதம் இருப்பவங்க செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு எளிமையாக உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கிவிடலாம். செப்டம்பர் 28ஆம் தேதி அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு வாசல்ல காவி நிறம் கலந்து கோலமிடணும். அதன் பிறகு பூஜை அறையில் பெருமாளின் படம் வைக்கும் இடத்தில் கோலமிட்டு பெருமாள் படத்திற்கு பல வண்ண மலர்கள் சாற்றி அலங்கரிக்க வேண்டும். பெருமாள் படத்திற்கு முன் சிறிய கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது முழு வாழை இலையை பரப்பி தளிகையிட வேண்டும். ஏகாதசி திதி எப்படின்றதுனால உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதனாலையும் எளிமையான முறையில் தளிகையிடுவது சிறப்பு. மிளகு, ஜீரகம் கலந்த உப்புமா, உளுந்த வடை, பாசிப்பருப்பு பாயசம் ஆகியவை மட்டுமே செய்து இலையில் பரப்பி தளிகையிட வேண்டும். அதோடு பெருமாளுக்கு கற்கண்டு, துளசி ஆகியவற்றையும் படைப்பது மிக சிறப்பாகும். பிறகு பெருமாள் படத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி அல்லது அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். தளிகையிட்ட பிறகு ஸ்ரீரங்கா, கோவிந்தா, நாராயண ஆகிய மந்திரங்களை 18 முதல் 108 முறை வரை சொல்லி நெய்வேத்தியம் படைத்து தீப தூபங்கள் காட்டி வழிபட வேண்டும்.
ஸ்ரீ என்பது மகாலட்சுமியையும், ரங்கா என்பது பார்க்கடலில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளையும் குறிக்கும். அதனால் ஸ்ரீரங்கா என அழைத்தால் மகாலட்சுமி தாயாரோடு வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை. அதே மாதிரி சாமிக்கு படைத்த தளிகைய வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது. கர்ம வினைகள் தீர அன்னதானம் செய்வது ஒன்றே மிகச் சிறந்த வழியாகும். சந்திரனுக்கு உரிய அதிதேவதை தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். அதனால் சந்திர ஓரையில் தளிகையிட்டால் திருப்பதி ஏழுமலையான் அருளால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும், கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். புரட்டாசி மாசத்துல பெருமாளை வணங்குறது காலம் காலமா நடந்துட்டு வருது. ஆனா பெருமாள் வழிபாட்டிற்கு சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே திருமாலை வழிபடுறதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு காலம் காலமா வணங்கிட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாவே அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அந்த வகையில ஒரு மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தா அந்த தெய்வத்துடைய அருள் முழுமையா கிடைக்குமா. அந்த வகையில காக்கும் கடவுளான பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏன் விசேஷம் மிகுந்த நாளா கருதப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பத்மாவதி தாயார திருமணம் செஞ்சுக்க பெருமாள் எடுத்த அவதாரமே திருமலை அவதாரம். அந்த அவதாரம் எடுத்தது இந்த புரட்டாசி மாசத்துலதான். அதோட ஏன் சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சனி பகவான் விஷ்ணு கிட்ட 2 முறை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகின்ற சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் அப்படின்னு வரத்தை பெற்றிருக்காரு. அதனாலதான் இந்த சனிக்கிழமைய சனி பகவானுக்கு ஏற்ற நாளா நாம வணங்குறோம். பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக மிளகு, ஜீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். அற்புதம் மிகுந்த தை மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் விசேஷங்கள் மற்றும் விரத முறைகள் பற்றியும் இந்த காணொளியில தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு தை திருவிழா கொண்டாடும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க. மேலும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சுவாரஸ்யமான இறையாண்மை காணொளிகளை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.